ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி குக்கிங். இன்று நான் வித்தியாசமான ஒரு வாழைக்காய் மீன் பொரியல் செய்ய போகின்றேன். நீங்கள் எல்லோரும் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது, என்னடா வாழைக்காயில் ஒரு மீன் பொரியலா என்று. சரி, வீடியோவை பாருங்கள். தேவையான பொருட்கள்: வாழைக்காய், உப்புத்தூள், கரம் மசாலா பவுடர், மிளகுத்தூள், வெள்ளை அரிசிமா, தேசிக்காய், எண்ணெய். முதலில் இவ்வாறு வாழைக்காயை சீறுதல் வேண்டும். நான் இன்று 2 வாழைக்காய்கள் எடுத்துள்ளேன். இவ்வாறு சீவிய வாழைக்காயை சுத்தம் செய்துவிட்டு அதனை நீளமாக வெட்டுதல் வேண்டும். அதாவது இவ்வாறு வெட்டுதல் வேண்டும். நாங்கள் மீன் வெட்டுவது போன்று மீன் வடிவத்தில் வெட்டுதல். இரண்டு மேசைக்கரண்டி கரம் மசாலா பவுடர், ஒரு மேசைக்கரண்டி மிளகுத்தூள், ஒரு மேசைக்கரண்டி உப்புத்தூள். உப்புத்தூள் உங்கள் விருப்பத்துக்கேற்ற மாதிரி தெரிவு செய்யலாம். 2 மேசைக்கரண்டி வெள்ளை அரிசி மா. நீங்கள் விரும்பினால் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு தேசிக்காயை அதன் சாறை இந்த கலவைக்குள் விடுகின்றேன். இதற்குள் நீர் விட்டு ஒரு கலவை வடிவத்தில் ஆக்குதல் வேண்டும். நீர் விடும் பொழுது அளவாக நாம் பிசைந்து பார்த்து விடுதல் வேண்டும். இப்பொழுது மீன் வடிவத்தில் வெட்டிய வாழைக்காய்க்கு இந்த கலவையை தடவுதல் வேண்டும். இவ்வாறு எல்லா வாழைக்காய் துண்டுகளுக்கும் இந்த கலவையை தடவுதல் வேண்டும்.
இவ்வாறே மசாலா போட்டு பிரட்டியதை 10 நிமிடங்கள் ஊற வைத்தல் வேண்டும். இப்பொழுது சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடேறியதும் ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு பொரியும். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மீன் பொரியல் ஞாபகம் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பாருங்கள், இவ்வளவு அழகான ஒரு மீன் பொரியல். இப்பொழுது இந்த வாழைக்காய் மீன் பொரியல் ரெடி. சைவ உணவை உண்பவர்கள் இந்த வாழைக்காயை விரும்பி உண்பர். இதனை சிலர் சைவ மீன் பொரியல் என்றும் அழைக்கின்றனர். உங்களுக்கு பொருத்தமான ஒரு பெயரை நீங்கள் அழைத்து கொள்ளலாம்.